Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Diffie-Hellman algorithm in network and security சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இந்த Diffie-Hellman algorithm அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா is also known as the exponential key exchange அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா செக்யூரா டேட்டா அனுப்புறதுக்கு தான். நம்மளுடைய சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்ஸ் மெத்தட் கிடையாது. கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம டேட்டாவை அனுப்புவோம். இது யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976ல விட்ஃபீல்ட் டெஃபி அண்ட் மார்டின் ஹெல்மன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கிரிப்டோகிராஃபியை இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதோட மெயின் இது என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் சொல்யூஷன். ஒரு செக்யூராக கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஷியலாக செக்யூரிட்டியான மெத்தடாக வந்து சக்ஸஸ் ஆச்சு. இப்போ இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பரை ஜெனரேட் பண்ணுவோம். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் எனி ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் எது வேணால் இருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ரைவேட் கீஸ். இதில் வந்து ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ எக்ஸ்சேஞ்சில் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் மூலமாக தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீயை நம்ம வந்து இது பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஒரு ஏன்ற வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? ஜின்றது பார்த்திங்கன்னா இஸ் த ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் பியாக இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கீக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பின்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீக்கு ஏவும் பப்ளிக் கீக்கும் பியும் வந்து நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இது ஜி ஆஃப் பி மாட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. நமக்கு ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பப்ளிக் கீஸு. அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கீ K1 அண்ட் K2 வச்சுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கீஸு K1 and K2 B of A mod P and then A of B mod P. Calculating fifth final step calculating shared secret keys. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம்? ப்ரைம் நம்பர்ஸ் எனி ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம என்ன ப்ரைம் நம்பராக எடுத்துக்கலாம்? 2 3 5 7 11 அப் டு. இப்போ நான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் வந்து ப்ரைம் நம்பர் பி வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது நம்மளாக எடுத்துக்கிறது தான். எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இப்போ ப்ரைவேட் கீ சொன்னோம் இல்லையா? ஜி இஸ் த ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ G1 mod P இருக்கா? இப்போ இந்த நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 அது வந்து நம்ம எப்படி இருக்கணும்? பியோட லெஸ் தெனாக இருக்கணும் இல்லையா? இப்போ பியோட வேல்யூ 5ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஜியோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஜியோட வேல்யூ 3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 3னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். 3^1 mod 5. அப்போ 3னா 3 வரும். ஆன்சர் என்ன வரும்? மாடுலஸ்னால் 3 வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து லெஸ் தென் இல்லையா? பியோட லெஸ் தென் இருக்கணும். அப்போ ஜி வந்து 5யோட லெஸ் தென்னா 4 வரைக்கும் நம்ம இந்த ரூட் வந்து 4 வரைக்கும் போட போகிறோம். 3^2 mod 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 3 3s are 9 9ல் போட்டுனா 4 வரும். நெக்ஸ்ட்டு 3^3 mod 5. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 3s are 9 9 3s are 27 27 mod 5னா 2 வரும். நெக்ஸ்ட்டு 3^4 வரைக்கும் ஏன்னா லெஸ் தென் 5யோட லெஸ் தான் இருக்கணும். அப்போ 4 வரைக்கும் போட போகிறோம். mod 5. இப்போ 81 வரும் 1. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அதாவது 5 பியோட லெஸ் தென் 4மே வந்துடுச்சு. ஓகேவா? அப்போது லெஸ் தென் 1 4. அப்போ இந்த மாதிரி வர நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் பின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஜியோட வேல்யூ 3 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 2 3 4 எல்லா வேல்யூமே வந்துடுச்சு. நம்ம எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரணும். 1 2 3 4 அதை மாறி மாறி வரலாம். ஆனால் எல்லா வேல்யூஸுமே வரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரூட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜியோட வேல்யூ 3 எடுத்தோம் இல்லையா? அப்போ 3 வந்து எனக்கு ப்ரிமிட்டிவ் ரூட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ அதோடக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீஸோட ஃபார்முலா இல்லையா? அப்போ ஏ ஈக்குவல் டு G⁴A mod P. ஓகே? இப்போ ஜியோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 3. ஏன்னா அது வந்து ப்ரிமிட்டிவ் ரூட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ ஏயோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளாக தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுவும் எப்படி இருக்கணும்? கண்டிஷன்ஸு பியை விட லெஸ் தென்னாக இருக்கணும். பியோட வேல்யூ நான் அது 5. நம்ம என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ நான் 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஜியோட வேல்யூ வந்து 3, ஏவோட வேல்யூ 2 பவர் மாட் பியோட வேல்யூ 5. அப்போ 9 mod 5 போட்டோன்னா ஏவோட வேல்யூ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஏவோட வேல்யூ எனக்கு 4ன்னு வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம பப்ளிக் கீ கால்குலேட் பண்ண போகிறோம்.
இப்போ பப்ளிக் கீன்னு பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, ஜியோட வேல்யூ என்ன எடுத்திருந்தோம் 3 எடுத்திருந்தோம். இப்போ பியோட வேல்யூவும் பியும் பார்த்தீங்கன்னா இஸ் தென் லெஸ் தென் பியோட வேல்யூவாக இருக்கணும். 1 2 3 4க்குள்ளே நான் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏவோட வேல்யூ நம்ம 2 எடுத்துக்கிட்டோம், பியோட இதுவும் நம்மளே தான் எடுத்துக்கணும். ஓகேவா, 3ன்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பப்ளிக் கீ கால்குலேட் பண்ண போகிறோம். ஜியோட வேல்யூ ஏற்கனவே நம்ம 3 தான் எடுத்திருக்கோம். அண்ட் தென் பியோட வேல்யூ பவர் போட்டுட்டு mod 5 குத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 27 போடும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வருது. அப்போது எனக்கு பியோட வேல்யூ 2வும் ஏவோட வேல்யூ 4ன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பப்ளிக் கீ இது ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ பண்ணிடாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் சீக்ரெட் கீஸை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து போகும்போது இது மாதிரி தான் போகும். இப்போ ஃபஸ்ட்டு கீ வந்து பார்த்தீங்கன்னா பி பவர் ஏ mod பி. இப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு கீ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ சேம் ஆன்சரை வந்தால் தான் கரெக்டாக போகும்னு அர்த்தம். இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்ட் தென் நம்ம ஏவோட வேல்யூ நம்ம எடுத்துருக்கோம், ஏற்கனவே எடுத்தது தானே 2 mod 5. 4 mod 5 ஆன்சர் வந்து 4. அதே மாதிரி K2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் கீஸு. ஓகேவா, மாறி போகும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4, பியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் 3. அப்போது 4 பவர் 3 mod p 5 64 4. அப்போது கேவோட வேல்யூ K2 வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம கீ வந்து கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.